வெல்கம் டு என் அழகே இல்லம். ஈவினிங்கில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. எப்போவும் இனிமேல் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சா நமக்கு பிடிக்க வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக மாவு நல்லா பிசைஞ்சிடலாங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா செஞ்சுட்டு வந்துடலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது போட்டு நல்லா வெங்காயம் வதங்கின உடனே சில்லி ஃப்ளெக்ஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது சேர்த்துக்கலாங்க. இதோட சில்லி ஃப்ளெக்ஸ் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சுவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு மசிஞ்சு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். உள்ளே வந்து நமக்கு ஸ்டஃப்டு பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கான ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. மாவும் நமக்கு ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு நல்ல எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டிக்கலாங்க. உருட்டிட்டு நல்லா மாவு போட்டு மெல்லிசாக தேய்ச்சிடுவோம். மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ ஆயில் 1 ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக தடவிட்டு மாவு வந்து ஒரு ஃபில்டரில் வச்சு மாவை தெளிச்சிடலாங்க. ஃபுல்லாக இதில் தெளிச்சிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாதி பாதி அளவுக்கு மடிச்சிடலாம். இது மேலேயும் எண்ணெய் தடவிட்டு மாவு தெளிச்சிடலாம் ஃபில்ட்ரு வச்சு. இதையும் 2ஆக மடிச்சிடலாங்க. மடிச்சிட்டு நல்லா நீல வாக்குலையும் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி தேய்ச்சிக்கலாம். அகலத்துலேயும் நம்ம நல்லா கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாங்க. தேய்ச்சிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ஆயில் தடவிட்டு மாவு வந்து லைட்டாக தூவி விட்டுடலாம். தூவிட்டு மெல்லிசாக உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டிடுங்க. லேயராக வரதுக்கு இப்போ 2ஆக இதை கட் பண்ணிக்கலாங்க. ஒரு சப்பாத்தி இதை வந்து இப்போ 2ஆக பாருங்கள் எவ்வளோ ஒரு லேயர்ஸ் வந்திருக்கு. இதை அப்படியே கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை சின்னசாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சதிலோட உள்ளே வந்து அந்த மசாலா நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அதை 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சு இந்த மாதிரி கையாலேயே இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு நல்லா பொரிச்ச உடனே பார்த்திங்கன்னா நமக்கு லேயராக வருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு நல்லா மெல்லிசாக இது மாதிரி பண்ணிக்கலாங்க. இது மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாங்க. சூப்பராக இருக்கும். மேலே ஃபுல்லாக லேயரோட உள்ளே வந்து உருளைக்கிழங்கு மசாலாவோட பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வெந்துச்சு கோல்டன் ப்ரௌனாக. இப்போ இந்த மாதிரி எடுத்துடலாம். அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், லேயரோடு நல்லா ஆவி பறக்க உள்ள மசாலா நிரம்பி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.